ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்திய லெவல்ல இதை போல ஒரு ஆஃபர் யாராலையும் கொடுக்க முடியாது. நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன் சொல்றேனாக்கா, ஒரு சட்டையே 40 ரூபா, ஒரு பேண்ட் 50 ரூபா, ஒரு 500 எத்தனை போனா ஒரு குடும்பத்துக்கே ட்ரெஸ் எடுத்துட்டு வரலாம். என்னடா சொல்றேன், 500 எத்தனை போனா குடும்பத்துக்கே ட்ரெஸ் எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா உண்மைதாங்க. இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கு நீங்க அனைத்தையும் உண்மைதான். ஸோ எந்தெந்த ட்ரெஸ் எவ்வளோ ரேட்டு, பேண்ட் எவ்வளோ, சட்டை எவ்வளோ, டிஷர்ட் எவ்வளோ, ஜட்டி எவ்வளோ, ஸோ லேடிஸ்க்குடைய அத்தனை ஐட்டமே எவ்வளோன்றது நான் சின்ன வீடியோ மாரி மேக் பண்ணி வச்சிருக்கேன். தயவுசெய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ அதில் நான் சொல்றேன் எல்லாத்தையும் பாருங்க வீடியோ. கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்தியா லெவல்ல யாராலையும் கொடுக்க முடியாதுன்னு முன்னாடி சொல்லியிருந்தேன். ஆனா உண்மையாவே நீங்க வீடியோ பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க யாராலையும் கண்டிப்பா கொடுக்க முடியாது தானே. ஏன்னா இந்த வீடியோல வர அத்தனையும் பார்த்தீங்கன்னா உண்மையானது. நான் கடைக்காரர்கிட்ட கேட்டுதான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ கடைக்கே போயிட்டு நான் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட நம்ம எல்லாமே கேட்டுருந்தோம். ஸோ எவ்வளவு ட்ரெஸ் இருக்கு, ஸோ எவ்வளவு பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க பண்ண முடியும், ஒரு 500 வந்தா ஒரு குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் பேமெண்ட்ல எடுக்க முடியுமான்னு அவங்க கிட்ட கேட்டிருந்தோம். கண்டிப்பா எடுக்க முடியுங்க, வாங்க எல்லாத்தையும் காட்டுறேன்னு அவங்களே என்னை கூட்டின்னு போயிட்டு ஒவ்வொரு இடமா பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா எது நல்லா இருக்கோ ட்ரெஸ், இது எவ்வளவு ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே சொன்னாங்க. ஸோ அதை வச்சுதான் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வீடியோவே போட்டிருக்கோம். அந்த கடையில் நான் போய் துணி கடையில் போயிட்டு நான் யூடியூப்ல போட போறேன். ஸோ எவ்வளவு ட்ரெஸ்ன்றது இவ்வளவு சீப்பான ரேட் இருக்கு, ஸோ மக்களுக்கு தெரியட்டும், நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா இங்க வந்து எடுத்தாங்கனாக்கா ஸோ அவங்க வந்து காசு மிச்சமாகும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல துணியிட போட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கு இந்த பாப்பா என்ன பண்ணிச்சுனாக்கா, நான் இட்னு போயிட்டு எல்லா இடத்துலயும் காமிக்கிறேன் ட்ரெஸ் அவ்வளவு அழகா சூப்பரா இருக்குண்ணா அன்னு இன்னும் காமிச்சுது. இங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து 599 ரூபா. என்னடா இப்பதான் 30 ரூபால இருந்து 500 வரைக்கும் இருக்க முடியுமா, எடுக்க முடியும்னு சொன்னேன். என்னடா எடுக்க முடியும்னு நினைச்சேனாக்கா, கண்டிப்பா எல்லா ட்ரெஸ்ஸுமே அப்படி கிடையாது. குறிப்பிட்ட சொல்லக்கூடிய சில ட்ரெஸ் தான் பாத்தீங்கன்னாக்கா 30 ரூபால இருந்து 500 ரூபாக்குள்ள பாத்தீங்கன்னா ட்ரெஸ் சூப்பரா எடுத்துக்க முடியும். ஓகேங்களா. இங்க ஸ்டால்லாம் இருக்கு பாருங்க, இந்த ஸ்டால்லாம் 50 ரூபா தான். அவ்வளவு சீப்பான ரேட் எங்க சூப்பரா விக்குது. வெளியெல்லாம் வாங்கினேனாக்கா ஒரு 100 ரூபாய் இருக்கும். ஸோ இங்க இருக்கிற ட்ரெஸ், மேல மாட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 100 ரூபாய் தான் சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, இந்த வீடியோல பாத்துட்டு இருக்க ட்ரெஸ் எல்லாமே எவ்வளவு இருக்கும் வெளியில நினைச்சு பாத்தீங்கன்னாக்கா, கண்டிப்பா அதிக லெவலில் மினிமம் ஒரு 800 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் கிட்ட கம்பல்சரி இருக்கும். ஆனா பிக் பாஸ்கெட்ல மட்டும் தான் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு மிஞ்சி போனா ஒரு 100 ரூபாய்க்கு கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப சீப்பான ரேட்டு. இது எப்படி அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுன்னு கண்டிப்பா எங்களுக்கு தெரியவே இல்லை. இந்த ட்ரெஸ் மேல இருக்கிற பேண்ட் ஷர்ட் எல்லாமே லேடிஸ்க்கு எல்லாமே கேட்டிருந்தோம். அவங்க சொன்ன பதில் என்னக்கா, இது எல்லாமே ரொம்ப சீப்பான ரேட்டு தான், எங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து அது ஏற்றுமதி பண்றோம், அதனால எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமே கிடையாது, அதனால கம்மியான ரேட் நாங்க விற்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க சொல்றாங்க கடையில. ஸோ எல்லாமே நான் கேட்டு பார்த்துட்டேங்க. 7 இருந்து Z வரைக்கும் அந்த கடையில சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அனைவரும் போய் எடுத்தீங்கன்னா 500 ரூபாய் பட்ஜெட்ல சூப்பரா முடிக்க முடியும். இதனால அவர் பெண்கள் மட்டும் காட்டுற, ஆண்களுக்குலாம் எங்கடான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பெண்களுக்கு முடிஞ்ச அப்புறம் ஆண்கள் பின்னாடியே வீடியோல கம்பல்சரி நான் போட்டிருக்கேன். ஆண்களுக்கு தான் ரொம்ப சீப்பான ரேட்டுங்க. ஸோ லேடிஸ்க்காவது பரவாயில்ல, ஒரு 100 ரூபாய்க்கு மேல பட்ஜெட்ல ஒரு நல்ல ட்ரெஸ் கிடைக்குது. ஆனா ஜென்ஸுக்கு 50 ரூபா ட்ரெஸ்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரான ரேட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ தயவுசெய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஜென்ஸ் நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னாக்கா ஸோ எந்தெந்த ட்ரெஸ் ஸோ கம்மியான ரேட்டுன்றது ஸ்டார்டிங்ல போட்டு வச்சிட்டேன். ஓகேங்களா. ஸோ அதே போல இப்போ எந்தெந்த ட்ரெஸ் எந்த ஃப்ளோர்ல இருக்கு, எந்த இடத்துல அட்ரஸ் இருக்கு, ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா தயவுசெய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இப்ப இவங்க வந்து சுடிதார் காட்டுறாங்க. ஸோ சுடிதார்ல வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்க சொன்னேன். ஏன்னா சுடிதார் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா அழகா இருந்து எல்லா சுடிதாருமே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காட்டுவான்னு கேட்டாங்க. இல்ல இல்ல தங்கச்சி, ஒரே ஒரு ஒன்று மட்டும் காமிங்கன்னு சொன்னேன். ஸோ மக்களுக்கு தெரியட்டுன்றதுக்கோசமே அவங்க ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க. அது எவ்வளவுன்னு கேட்டேன். அவங்க சொன்ன பதில் எனக்கு கேட்டு எனக்கு ரொம்ப அதிசயம் ஆயிடுச்சு. ஏன்னாக்கா அந்த இது வந்து 80 ரூபா தானாங்க. ஸோ அந்த சுடிதாரு வெறும் 80 ரூபா தான். ஸோ வெளியில எவ்வளவு இருக்குன்னு கண்டிப்பா எனக்கு தெரியல. ஸோ அதனால நீங்க ஸோ எவ்வளவு இருக்குன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
ஓகே. இப்ப நம்ம ஜென்ஸ் பக்கம் வந்துடலாம். ஜென்ஸ் எல்லாம் எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பாங்க, ஒரு பேண்ட் ஷர்ட் நல்ல ஒரு Dress எடுக்க முடியாதா? ஒரு ரூ. 1000 பட்ஜெட்ல ஃபுல்லும் பார்த்தா ஒரு ஷூ, ஒரு பேண்ட், ஒரு ஷர்ட், ஒரு கூலிங் கிளாஸ் வாங்க முடியாதா? அப்படின்னு நெறைய பேர் பார்த்தா மிகப்பெரிய கனவோட பார்த்தீங்கன்னாக்கா, சென்னையில எவ்வளோ இடத்துல சுத்தின்னு இருப்பீங்க. தயவுசெய்து அவங்களுக்கெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லுவேன். அப்படி சுத்துறதெல்லாம் விட்டுப்புட்டு, நீங்க என்ன பண்ணுனா, பிக் பாஸ்ல போய் பாருங்க. அவ்வளோ சீப்பான ரேட்டு. இந்த தம்பி எடுத்து காமிக்கிறாரு இல்லையா? அந்த ட்ரெஸ்ஸே எவ்வளோ நினைக்கிறீங்க? வெறும் ரூ. 300 தாங்க. நான் வாங்கின அந்த ட்ரெஸ்ஸ கிட்டத்தட்ட 1 வருஷம் கிட்ட நான் உழைச்சிட்டு இருக்கு. நான் கண்டிப்பா அதுதான் போட்டுட்டு இருக்கேன். அதுதான் போட்டுன்னு இந்த வீடியோ எடுக்க நான் போயிருந்தேன். ஓகேங்களா? அந்த அளவுக்கு ரொம்ப சீப்பான ரேட்டு. பிக் பாஸ்ல தராங்க. தயவுசெய்து அனைவரும் போய் அங்க வாங்குனீங்கனாக்கா, உங்களுக்கு பட்ஜெட் ரொம்ப கம்மியா இருக்கும். லைஃபும் நல்லா வரும். நீங்க டி நகர்ல போய் வாங்குறத விட, இங்க வந்து வாங்குறது ரொம்ப பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா டி நகர்ல ஒரு ஜிப்பி போயிடும், இல்ல பட்டன் போயிடும், இல்ல எதனா அதாவது எல்லாமே எதனா ஒரு ப்ராப்ளம் கம்பல்சரி வந்துரும். சைஸ் பிரச்சனை அதிகமா வந்து பார்த்துருக்கேன் நானு. ஆனா இந்த இடத்துல அப்படி கிடையாது. இங்க வந்து போனீங்கனாலுமே ட்ரையல் ரூம் இருக்கு. ட்ரையல் ரூம்ல போய் நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் இருக்கலாம் பார்த்துக்கிட்டு ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கின்னு வரலாம். அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் இங்க உண்டு. ஓகேங்களா? அதே டி நகர் எடுத்தீங்கன்னாக்கா அங்க எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க போடவும் முடியாது துணியை. காமிக்கவும் முடியாது. சைஸ் 30 சொன்னாக்கா 40 இருக்கும், 40 சொன்னா 30 இருக்கும் டி நகர்ல. ஆனா இங்க அப்படி கிடையாதுங்க. அவ்வளவு அழகா சூப்பரா இருக்கு. அதனால அவங்க சொல்றேன், இங்க வந்து தயவு செய்து யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த கடையை நான் ப்ரொமோஷன் தயவு செய்து பண்ணவே இல்லை. இந்த மக்களுக்கு தெரியட்டும், இது ரொம்ப சீப்பான ரேட்டு. நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா 50 ரூபாய்க்கு கிடைக்குமா இல்ல 100 ரூபாய்க்கு கிடைக்குமான்னு நிறைய பேர் கமெண்ட் மூலியமா தெரிவிச்சாங்க. அவங்களுக்கோசமே இந்த வீடியோ போய் நான் கண்டிப்பா எடுத்து போட்டிருக்கேன். மத்தபடி வேற ஒண்ணுமே இல்ல. நிறைய பேர் அது ஒண்ணுன்னு சொல்ல மறந்துட்டேன். என்ன சொன்னாங்கன்னாக்கா, இல்ல ஜி நீங்க சொன்ன கடைக்கு நாங்க போனோம், பாத்தீங்கன்னாக்கா நீங்க சொன்ன பேமெண்ட்ல கிடையாது அப்படின்னாங்க. அந்த ஆஃபர் எப்போ வரும்ன்றத நான் அப்பதான் ஆஃபராவே எடுத்து போடுவேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்கற விஷயம்னாக்கா, ஜி நீங்க சொன்னீங்க அதனால நான் போயிட்டு அந்த கடையில போய் பார்த்தேன். ஆனா அந்த கடையில போனா ரேட் அதிகமா இருக்குன்னாங்க. நான் சொன்னது ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். நான் ஒரு 4 மாசம் முடிஞ்சு போய் அந்த வீடியோல பார்த்திருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த கடைக்கு போய் பார்த்திருப்பாரு. அதுக்குள்ள அந்த ஆஃபர் எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கும். நான் எப்ப இந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே பார்த்தீங்கன்னா ஆஃபர் போயிட்டு தெரியணும்னாக்கா, தயவு செய்து என்னோட சேனல் சப்போர்ட் அண்ட் ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போட்ட உடனே உங்க வீடியோ பார்த்த உடனே ஓகே இந்த இடத்துல ரொம்ப சீப்பான ரேட் விற்குது, அங்க போய் வாங்கலாம்னு நினைச்சுக்கிட்டு நீ போய் வாங்குவீங்க. அதனாலதான் இங்க சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க, அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. பொங்கல் தீபாவளி வந்துருச்சு, இல்ல யாருக்கோ ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா இதே போல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. எல்லாமே 7 இருந்து Z வரைக்கும் நம்ம போட்டுட்டே இருக்கோம். இந்த ட்ரெஸ் எல்லாமே எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 5 ட்ரெஸ் எடுத்தா 1000 ரூபாய், 3 ட்ரெஸ் எடுத்தாலும் 1000 ரூபாய், 5 ட்ரெஸ் எடுத்தா 2000 ரூபாய். அதே போல சூப்பரா செம்ம பட்ஜெட்டுங்க. இந்தியா லெவல்ல யாராலையும் கொடுக்க முடியாது அடிச்சு நான் சொல்லுவேன். ஏன்னா எவ்வளவு ட்ரெஸ்ஸுக்கு நான் எடுத்து பார்த்திருக்கேன். இதே போல நான் இது வரைக்கும் நான் எடுத்து பார்த்ததே கிடையாதுங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. நெக்ஸ்ட் காணொலியில எதை பத்தி வீடியோ போடணுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? பாய். எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. சில நண்பர்